அதிமுக கட்சி தொடங்கப்பட்டது முதல் தற்போது வரை எந்த கட்சியுடனும் கூட்டணிக்காக தவமிருந்தது கிடையாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுகவை தவிர எந்த கட்சியும் தங்களுக்கு எதிரி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக தங்களுக்கு எதிர்க்கட்சி கிடையாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஏற்படுமா என்று எதிர்பார்ப்பு எழுந்து வந்தது. நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பாஜக நோட்டா கட்சி என்றும் பாஜகவால் தான் தாங்கள் தோற்றோம் என்றும் கூறியவர்கள் தற்போது பாஜக கூட்டணிக்காக தவம் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்ல கேட்டுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தா தான் நாங்க தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கி இருக்கிறேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். இந்நிலையில் சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தவம் கிடப்பதாக அதிமுகவை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசவில்லை என்று விளக்கமளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி துவங்குவதிலிருந்து இன்று வரை எந்த கட்சியினுடைய கூட்டணி வைக்கிறது தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பலமுருந்திய கட்சி. தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து 6 மாதங்களுக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எங்க அதிமுக குறிப்பிட்டாரா? தவறா பேசாதீங்க, தயவு செய்து தவறா பேசாதீங்க. எங்க அப்படி யார் சொன்னது? கிடையாது. தவறா நீங்க ஓட்டு கொடுத்து வாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 மாதம் கழித்து கூட்டணி குறித்து பேசப்படும் தெளிவுபடுத்தி